ஸோ கூரிஸ் கம்பேக் கொடுத்துட்டான். எஸ், ஐ எம் பேக். ஸோ நம்ம போன பாட்டில் இங்கே வந்திருந்தோம். இப்போ நம்ம உடச்சிட்டு போகலாம் வெளியே. கொஞ்சம் ஹேங் ஆகுது ஃபோனு. இப்போ பர்ஃபெக்ட் ஆகிடுச்சு. போகலாம். ஸோ நம்ம இந்த இடத்துல வீடு கட்ட போகிறது இல்லை, உங்களுக்கு காமிக்கிறேன் இங்கே கட்ட போகிறோன்ட்டு. நான் ஏற்கனவே இங்கே வந்து இந்த கிளாஸஸ்லாம் உருவாக்கி வச்சிட்டேன். கிளாஸஸ் மட்டும் தான் உருவாக்கி வச்சுருக்கேன். இதோ அங்கே ஒரு வாட்டர் தெரியுது பார்த்தீங்களா? ஸோ நம்ம அங்கே தான் போக போகிறோம். இதோ இப்போ வந்து அங்கே போயிட்டுருக்கோம். இந்த கேவ் வந்து நம்ம பெருசாக பார்த்தோம் இல்லையா, அது எல்லாமே இது எல்லா கேவும் இந்த மலைக்குள்ளே தான் இருக்குது. ஒரு கேவே, அதாவது ஒரே கேவு கொஞ்சம் பெருசாக ஸ்ப்ளிட் ஆகிருக்கு, அவ்வளோதான். நம்ம இப்போதைக்கு இந்த கேவுக்குள்ளே போக தேவையில்லை. அதாவது நம்மக்கிட்ட கரெக்டான ஆர்மர்ஸ்லாம் இல்லை, கரெக்டான அதெல்லாம் இல்லை. இப்போ நம்ம இந்த பாட்டில் என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு வில்லேஜை கண்டுபிடிச்சி அந்த வில்லேஜில் ஒரு வீடை கட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த மலைக்குள்ளேயே ஏதாவது மலை கிராமம் இருக்குதான்னு பார்ப்போம். ஸோ நம்ம கோயிஸாக கொஞ்சம் சேடாக இருக்காப்புல, ஏன்னா அந்த மைண்ட் கிராஃப்ட் வரமாட்டேன் எப்படியே நான் வியூவர்ஸ்க்காக அட்டம் பிடிச்சி நான் அழுது வந்தான். ஸோ கேட்டு பாருங்க இவங்ககிட்ட அந்த கதையை. ஆமாங்க, இவன் எப்படி அழுதான்னு தெரியுமா? நீங்கள் பார்த்துருக்கணும். எல்லாமே உங்களுக்காக தான். நெஞ்சில் கூட இருக்கும் நண்பர்களை எல்லாத்துக்கும் வணக்கம். கூரிஸ் கம்பேக் கொடுத்துட்டான். இனிமேல் எல்லாத்துக்கும் எல்லாரும் பதற வேண்டியதுதான். அதோ போனோடனே ஒரு ஆளை கொள்றான் பாருங்க. இங்கே பாருங்கள் எப்படி அவமானப்படுத்தி விட்றான்னு பாருங்க. சரி, அதெல்லாம் வச்சோம்ல, நம்ம போவோம். இனி கொஞ்சம் தூரம் போவோம். இங்கே பாருங்க குதிரை. நான் இப்போ தான் ஞாபகம் இருந்துச்சு குதிரைன்னு பார்த்தோன்னே. நம்ம வீடு கட்டினதுக்கப்புறம் பக்கத்துலேயே ஃபார்ம்ஸ்லாம் கட்டிடலாம். நம்ம வந்து வில்லேஜ் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் வில்லேஜ்லேருந்து எடுத்து நம்ம பண்ணலாம். ஸோ அது பிரச்சனை இல்லை தான். இங்கே பாருங்கள், அப்படி அழுந்து கூப்பிட்டேன், பேசாமையே உட்காந்துட்டு இருக்கான் பாருங்க. ஜெய் நோஞ்சதான் பேச, நீயே பேசிகிட்டு இருந்தானா? ஏதாவது பேசுகிறா பாரு, பேசாமல் உட்காந்துட்டு இருக்கிறான் பாருங்க. இவனை இதுக்கு தான் கெஞ்சி கூப்பிட்டணுமோ தெரில. சரி, நம்ம போவோம். நீ போவோம் போயிட்டே இருக்கணும். ரொம்ப நேரம் ஆகும். இந்த மரத்தை மைண்ட் பண்ணி பார்ப்போமா? மெயின் பண்ணு. இன்வென்ட்ரிக்கு போகலாம், போய் பார்க்கலாம். இருக்குது. சரி, வெளியே வந்துக்கலாம். கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் வெளியே வந்துக்கலாம். இதை மைண்ட் பண்ண வேணாம், கிளம்பலாம். ஸோ ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க ப்ளீஸ் கைஸ், ப்ளீஸ். அடுத்து என்ன வீடியோ போடலான்ட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது டே 2. நீ டே 3ல் என்னெல்லாம் பண்ண போகிறோன்ட்டு எனக்கே தெரியல. டே 3ல் ஃபார்ம்ஸ் பில்ட் பண்ணிடலாம். இந்த டே 2ல் வந்து ஹவுஸை பில்ட் பண்ணிடலாம். நம்ம ஒவ்வொரு பார்ட்டுக்கும் ஒவ்வொரு அனிமல்ஸ், அதாவது ஒவ்வொரு ஃபார்ம் பண்ணிக்கலாம். நல்ல வேலை கேவ் விழுந்திருப்பேன். ஏபா, சரி வாங்க நம்ம போகலாம். என்னடா இது, கொஞ்ச நேரத்தில் இருட்டாக போகுது. உங்களுக்கு சண்டை காமிக்கிறேன் பாருங்கள். சண்டை காமிக்கிறேன். சரி கைஸ், நான் வேணால் அந்த வில்லேஜுக்கு போய் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ அங்கே போய் கொஞ்சம் பில்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே. ஸோ இப்போ தான் நம்ம வந்து வில்லேஜுக்கு கண்டுபிடிச்சிட்டோம் எப்படியோ. ஸோ வீடியோ பாஸ்ன்னு வச்சுக்காதீங்க. இப்போ நைட் ஆகிருக்கு, அதனால தான் நான் இங்கே இருக்கேன். நைட் ஆக போகுது, அதனால தான் இங்கே இருக்கேன். சரி, வெளியே போய் காமிக்கிறேன் உங்களுக்கு.
இங்கே பாருங்க, அங்கே ஒரு அயன் கோலம் இருக்கிறாங்க. இப்போ தான் காலையில் ஆக போகுது, நைட் ஆகல, நைட்டாக முடிஞ்சுட்டு காலையில் ஆகுது. இந்த வில்லேஜ் தான் அங்கே பாருங்கள் தண்ணி போயிட்டுருக்குது. எப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா இந்த வில்லேஜ் ஃபோன் பண்ண. சிவா, இந்த தண்ணியை வச்சு அடைச்சி விடணும். டேய், நீங்கள் தானே வில்லேஜ் சார், போய் தண்ணியை அடைச்சி விடுங்கடா. இங்கேயே சுற்றிட்டு இருக்க வேண்டியது தான். இந்த வீட்டெலாம் எடுத்துப்போம் ப்ரெட்டு செய்ய. இதெல்லாம் எடுத்துக்கலாம். நம்ம அடுத்த வாட்டி ஃபார்ம் பண்ணலாம். அதாவது இந்த சாப்பாடுலாம் இருக்குல்ல, இந்த வீட்டு இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணலாம். இதோட வீடு. சரி, நம்ம எங்கள் வீடு போய் கட்டுறது ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இந்த எல்லாம் தாங்க முடியல. ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு போய் வச்சு நம்மளே அடைச்சி விட்ருவோம். அதான் ஃப்ரீயாக இருக்கும். நம்ம இருக்க போதே இந்த வில்லேஜில் தான். அங்கே இது ஹேபேலாம் இருக்குது. அதை விட்டுட்டு ஏதாவது செஸ்ட் இருக்குதான்னு பார்ப்போம். இதுலேயும் இல்லை. எங்கடா இதில் இருக்குது. போகலாம். இதுக்குள்ள என்னடா இருக்குது? என்ன பேசுகிறது? இந்த மாதிரி ஒரு வீடு கட்டணும் கைஸ். இனிமேல் கட்டினா நல்லா பெருசாக இருக்குது. நல்லா மாடர்ன் ஹவுஸ்லாம் பண்ணி கட்டலான்னு நினச்சிட்ருக்குறேன். வாங்க பார்க்கலாம். இதெல்லாம் புதுசாக இருக்குது இந்த மாடு. இந்த ப்ளம்பர் இந்த இடத்துல இல்லை போல். எல்லா இடத்துலையும் தனித்தனியாக இருக்குது. ப்ளம்பர் இல்லைன்னா சொல்லுங்கடா, கால் பண்ணி சொல்கிறேன். பாருங்க, பக்கத்துலேயே டெசர்ட்டு கேவெல்லாம் இருக்குது. அதனால் இந்த இடத்த சூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் இப்போ நம்ம எங்கே வீடு கட்டுறது? இந்த இடத்துல கரெக்டாக கட்டினா போதும். ஆனால் கொஞ்சம் மரங்களை தான் வெட்டணும். இந்த மாதிரி பொறுமையாக உட்காந்து வெட்டிகிட்டு இருக்கணும். நான் அப்புறமேட்டு வெட்டிட்டுலாம் கட் பண்ணி பார்க்கட்டா? சரி, அவ்வளோதான் கைஸ். எல்லாத்தையும் வெட்டி முடிச்சிட்டேன். இந்த பிளாங்க்ஸ் தான் நம்ம வச்சு ஃபஸ்ட்டு பேஸ்மெண்ட்டை போட்டுடலாம். இனிமேல் தான் வீடியோ ஸ்டார்ட்டே ஆக போகுது. எப்படியோ நல்லா வில்லேஜாக கண்டுபிடிச்சிட்டோம், அதுதான் நல்லது. இது உடச்சிடலாம். ஸோ எப்படின்னா இந்த இடத்துல கட்ட போகிறோம், சரி வச்சுருவோம்.
இதை நம்ம உடச்சுட்லாம். இந்த வீடு கட்டுறதுக்கு மொத்தம் ஒரு வீடு கட்டுறதுக்கு நிறைய மரத்தை டெஸ்ட்ராய் பண்ண வேண்டியதாக இருக்குது கைஸ். இங்கே பாருங்கள், இதுக்கு நான் நிறைய ஸ்டாக் வச்சுருந்தேன். இங்கே பாருங்கள், இந்த இத்தனோண்டு இடத்த கவர் பண்ணுறதுக்கே இங்கே பாருங்கள் ஒரு ஸ்டாக் முடிய போகுது. பார்த்தீங்களா, நான் கட் பண்ணிவிட்டு பார்க்குறேன். இந்த மாதிரி தான் இங்கே இருக்குது கடைசியில். நம்ம இதுக்கப்புறம் பாதி இது கட்டி முடிச்சிடுறேன். அங்கே பார்த்தீங்களா ரூயின் போட்டில். அடுத்த பார்ட்டில் நம்ம போகலாங்க ரூயின் போட்டிலுக்கு. இந்த பார்ட்டில் வேணாம். திடீர்னு மரத்தை மைண்ட் பண்ணிட்டு இருந்தேன், ரூயின் போட்டில் கண்ணில் பட்டுச்சு. நான் வீடு எல்லாம் கட்டி முடிச்சிட்டேன் கைஸ், பாருங்கள். அவ்வளோதான், வீடே கட்டி முடிச்சிட்டேன். அவ்வளோமேல் கிளாஸ் வைக்கிறது தான். கிளாஸ் எடுத்து நாங்கள் பிளாக் இருக்க எடுத்துக்கலாம். இப்போ கிளாஸ் எடுத்து போட்டுடலாம். போட்டுக்கலாம். அப்போ அங்கே ஆனால் இந்த வீட்டில் நிறையா கண்ணாடி வைப்போம். அதாவது நிறைய கண்ணாடி நான் எடுத்துட்டேன். சரி, நைட் அடித்து நம்ம எப்போயுமே வில்லேஜர் வீட்டில் தான் நம்ம எப்போயுமே படுப்போம். ஸோ இதான் நம்ம வீடு. அதாவது வில்லேஜஸில் நம்மள வாடகை கூட்டிருக்கானுங்க. படுப்போம். இதாங்க பாருங்க, ஸ்கெலிட்டன் இருக்கிறான் பாருங்க. நம்ம அது பார்க்காம நம்ம பாட்டுக்கு வேலையை பார்த்துக்கலாம். இதோ பார்த்தீங்கன்னா நம்ம வீடை எப்படி இருக்குன்ட்டு. இதான் நம்ம வீடு. இனிமேல் தான் கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் பண்ணி பக்கத்துலேயே இங்கே தான் ஸ்விம்மிங் பூல் கட்ட போகிறோம். கிளாஸ் எடுத்துக்கலாம். ஒன்றா ப்ளேஸ் பண்ணிட்டு வரலாம். ஆனால் கடைசியாக இந்த வீடு கட்டி பிடிக்கும் போது தான் ஒரு சந்தோஷம் வருது. நீங்கள் தான் சொல்லுங்கள், அடுத்த பார்ட்டில் நம்ம மேலே இன்னொரு மாடி கூட பில்ட் பண்ணுறது நான் பண்ணிக்கலாம். ஈஸி தான். இதுக்கே நான் 5-6 ஸ்டாக் கிட்ட ஆகிடுச்சு கைஸ் இந்த வீடு பண்ணுறதுக்கே. இதை அப்படி வச்சுட்டு நடுவில் டோர் வச்சிடலாம். கிராஃப்டிங் டேபிள் எடுத்து அப்படி போட்டுடலாம். இங்கே போய் போட்டுறேன். இதான் நம்ம பெட்ரூம். இங்கே தான் படுப்போம். நம்ம பெட்டு கூட அப்புறமேட்டு கூட செஞ்சுக்கலாம். நம்ம வில்லேஜஸ் கூட இருந்து எடுத்துக்கலாம். இது நான் மொத்தம் 3 டோர் பண்ணியிருக்கேன் இப்போதைக்கு. எதுக்குன்னு தெரில, ஒரு டோர் தான் நான் பண்ணணும்னு நினச்சேன். நான் இந்த ஓக் பிளான்ட்டில். ஸோ வாங்க இங்கே டோர் ப்ளேஸ் பண்ணிடலாம். அப்புறம் இங்கே என்னது ஸ்டெப்ஸு பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட ஏற்கனவே 8 ஸ்டெப்ஸ் இருக்குது, எடுத்து வச்சுக்கலாம். இங்கே ஒன்று போடு. கரெக்டாக இருக்குமா? சரி, கரெக்டாக இருக்குது. இங்கே என்ன இருட்டாக இருக்கே. இந்த இடத்துல மைண்ட் பண்ணி நம்ம கிளாஸ் வச்சிடணும். கிளாஸோடு 36 இருக்குது. எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நம்ம கொஞ்சம் பிளாக்ஸ் மட்டும் சைடில் விட்டு வச்சிடலாம். உட்டனாக இருக்கட்டும். இப்போ நம்ம இந்த இடத்துல கிளாஸ் வச்சிடலாம். கிளாஸ் 36 கிளாஸ் எடுத்து போய் யாரோ கூட எல்லாத்தையும் உடச்சி கொஞ்சமாக தான் தான். நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்த கார்பெட்டு, அதுக்கப்புறம் 3rd ஃப்ளோர் பில்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன். 3rd ஃப்ளோர் கூட பில்ட் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. இப்போ இங்கே வச்சுக்கலாம். இந்த இடத்துல மைண்ட் பண்ணி எடுத்துடலாம்.
இதோ இங்கே கொஞ்சம் பிளாக்ஸ் விழுந்துருக்கு. இப்போ எப்படி நான் ஏறுவேன்? சரி, பிளாக் வச்சு அப்படியே ஜம்ப் பண்ணி ஏறிடலாம். இப்போ இங்கே இது மைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சைடு ஸோ நான் ஏன் ரொம்ப நாளாக வீடியோ போடலன்னா கொஞ்சம் சிக்காக இருந்துச்சு, அதனால தான் நான் வீடியோ போடல. அப்புறம் மேலே கொஞ்சம் ஒரு 6 இருக்குது. சரி, ஓகே, 4 போட்டு விடுவோம். இதே பாருங்க, ஒரு எவ்வளோ 45 வந்துருச்சு. ஒரு ஸ்டாக் கிட்ட வந்துருச்சு. இன்னும் ஒன்றே ஒன்று தான் இருக்குது. எங்கே போடுறது? மேலே போட்டுடலாம். இங்கே அப்போதான் கரெக்டாக இருக்கும். வெளியே மேலே ஏற்கனவே போட்டிருக்கோமா? ஆமாம், கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஸ்விம்மிங் பூலும் கட்ட போகிறோம். சரி வாங்க, ஃபஸ்ட்டு நம்ம வீட்டுக்கு போய் பார்த்துடலாம். ஏறுறோம். நம்ம வெறும் ஸ்டெப்ஸ் வைக்கலையா? இந்த இடத்துல வச்சிடலாம். இன்னும் கம்மியாக தான் இருக்குது நம்மக்கிட்டேயே ஸ்டெப்ஸு. ஸ்டெப்ஸு கிராஃப்டிங் டேபிள் எங்கடா வச்சேன்? மேலே வச்சேன். ஐயோ, இதுவே ஏற முடியலையே. தவி ஏறுறா டே. இப்போ போய் எடுத்துக்கலாம். இந்த சேர்ஸ் எடுத்துக்கிட்டு 12 போதுமா? 16 20 போதும். இங்கே இப்போ தான் கரெக்டாக இருக்குது. வீடியோ பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. சுற்றி இருக்கிற கிராஸ் வேணால் நம்ம அடுத்த பாட்டில் பார்த்துக்கலாம். அப்புறம் மேலே ஸ்டெப்ஸ் வச்சிடலாம். ஸ்டெப்ஸ்னால் அப்படி இல்லை, கொஞ்சம் அழகாக இருக்கிற மாதிரி இப்படி வச்சுக்கலாம். சும்மா பார்க்குறதுக்கு ஒரு டிசைன் மாதிரி எக்ஸ்ட்ரா படிக்கிட்டு இருக்கேன்ட்டு. இங்கே பாருங்க, அதை மைண்ட் பண்ணி எடுக்கணும். மைன்கிராஃப்ட். ஸோ மைன்கிராஃப்ட் பார்ட்டு 3 வந்தது. அதுக்கும் கொஞ்சம் நாள் ஆகும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நிறையா ப்ராசஸ் இருக்குது. இதுவே ரொம்ப நாள் அடுத்த சண்டேக்குள்ளே ரிலீஸ் ஆயிடும் கைஸ். அடுத்த சண்டே இல்லைனா அதுக்கு அடுத்த சண்டேக்குள்ளே ரிலீஸ் ஆயிரும் நம்ம பார்ட் 3. இன்னும் கொஞ்சம் நேரம். ஸோ பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.